கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அப்தின் யுபஅஸு அலா மா மாத அலைஹி. ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான். ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். இதை வேறு பல ஹதீஸ்களில் விலாவாரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முறை ஒரு நபித்தோழர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். ஹஜ்ஜுக்கு சென்றவரை அவருடைய வாகனம் கொஞ்சம், அதாவது அவர் ஏறி சென்ற ஒட்டகம் அல்லது குதிரை அது கொஞ்சம் மிரண்டு அவர் கீழே விழுந்து அந்த ஒட்டகம் மிதித்த காரணத்தினால் மரணித்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமோடு மௌத்தான அந்த நபித்தோழரை சஹாபாக்கள் குளிப்பாட்டி கவனிடும் போது சொன்னார்கள், லா துஹம்மிரு வஜ்ஹஹு வலா ரஅஸஹு. அவருடைய முகத்தையோ தலையையோ நீங்கள் மூடிவிட வேண்டாம். என்றால் அவர் இஹ்ராமோடு இருக்கிறார். இஹ்ராமோடு மௌத்தான அவருடைய தலையையும் முகத்தையும் நீங்கள் மூடிவிட வேண்டாம். ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா. அவர் மறுமையிலே எழுப்பப்படும் போது தல்பியா சொல்லக்கூடியவராகவே எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எந்த நிலையில் மௌத்தாகிறாரோ அந்த நிலையில் தான் அவர் எழுப்பப்படுவார். சுஜூது செய்கிற நிலையில் மௌத்தானால் சுஜூது செய்கிற நிலையில் அவர் எழுப்பப்படுவார். குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த நிலையில் மௌத்தானால் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார். ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர் மௌத்தானால் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர் எழுப்பப்படுவார். அவருடைய உடம்பிலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி இரத்தம் சிந்தப்பட்ட நிலையில் அவர் மௌத்தானால் அந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார். இது நல்ல முடிவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தற்கொலை செய்கிறான், ஒரு மலையிலிருந்து தான் பாய்ந்து தற்கொலை செய்கிறான் அல்லது ஒரு விஷத்தை அறிந்து தற்கொலை செய்கிறான் என்றால் அதனோடு அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். இப்போ நல்ல நிலையில் மௌத்தானால் நல்ல நிலையில் எழுப்பப்படுவான், மோசமான நிலையில் மௌத்தானால் மோசமான நிலையில் எழுப்பப்படுவான். இங்குதான் நாம் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் மௌத் எப்போது வரும் என்பது நம்மில் யாருக்குமே தெரியாது. நாம் எல்லோருமே மறுமை ஈமான் கொண்டவர்கள். மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பியவர்கள் நாம். அதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. நம்முடைய வாழ்வு என்பது மறுமை வாழ்வுதான் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அதுதான் வாழ்வு என்று சொல்கிறான். மறுமை வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் மேக்சிமம் 60-70 வருடங்கள் தான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அவ்வளவுதான் வாழப்போகிறோம். எவ்வளவுதான் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பலம் கொண்டவர்களாக இருந்தாலும், என்ன நிலையில் நாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் மேக்சிமம் 60-70 வருடங்கள் வாழப்போகிறோம். ஆனால் கபருடைய வாழ்க்கை மிக நீண்டது. அதற்கு பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை அதுவும் நீண்டது. அதற்கு பிறகுதான் நிரந்தரமான சுவர்க்கமும் நரகமும் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா அதுதான் வாழ்வு என்று சொல்கிறான். அந்த வாழ்வில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால், மறுமை வாழ்க்கையிலே நாம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை நாம் எடுத்து பார்த்தால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மௌத்தாக மாட்டோம் என்கிற ஒரு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று இருக்கிறது. பாவங்கள் செய்வதிலே போட்டி போடுகிறோம். அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில், நன்மைகள் செய்வதில் மிகவும் ஸ்லோவாக இருக்கிறோம், மிக தாமதம். கபரில் ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடையவர் வருவார் என்ற அந்த ஹதீஸ் ஏற்கனவே பல தடவைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மோசமான அடியான், ஒரு பாவி கபரில் போய் கொண்டு வைக்கப்பட்ட பிறகு அவனை நோக்கி ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடையவர் வருவார். அதை பார்க்கிற போது இந்த மனிதன் அதிர்ச்சி அடைவான், பயந்து விடுவான், கத்துவான், என்னை நெருங்காதே என்று சொல்லுவான். ஆனால் அந்த தோற்றத்தை உடையவர் இவனை நெருங்கிக் கொண்டே இருப்பார். நெருங்கிக் கொண்டே இருக்கும்போது இவன் என்னை நெருங்காதே நெருங்காதே, நீ யார் என்று கத்துகிற நேரத்தில் அவர் சொல்லுவார், உன்னிடம் நெருங்காமல் இருப்பதற்கு நான் யார்? என்னை யார் என்று நீ கேட்கிறாயே, நான் உனக்கு அந்நியமானவன் கிடையாது. உலகத்தில் நீ செய்த மோசமான செயல்களின் மொத்த வடிவமாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். நீ உலகத்தில் இருக்கும் போது
குந்த சரீஅன் ஃபீ மாசியத்தில்லா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் மிக வேகமாக இருந்தாய், பாவம் செய்வதில் மிக வேகமாக இருந்தாய். வபதீஅன் ஃபீ தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் மிகவும் தாமதமாக நீ செயற்படக்கூடியவனாக இருந்தாய், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை முஹாசபா செய்து பார்த்தால், நம்மை சுயபரிசோதனை செய்து பார்த்தால், நாம் நன்மைக்கு போட்டி போடுகிறோமா அல்லது பாவமான விஷயங்களுக்கு போட்டி போடுகிறோமா? நன்மையில் வேகமாக இருக்கிறோமா பாவத்தில் வேகமாக இருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக நம்முடைய மனச்சாட்சிகள் பதில் சொல்லும். நம்முடைய 24 மணி நேரங்களில் தூங்குகிற நேரம் போக ஏனைய நேரங்களில் நாம் அதிகமாக நன்மை செய்து கொண்டிருக்கிறோமா பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் நம்முடைய நாவுகளால் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய காதுகளால் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய கைகளால் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய கால்களால் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய மர்ம உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், பொருளாதாரத்தினால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய உணர்வுகளால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்று பாவத்தின் பட்டியல் தான் அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் உரிய நேரத்திற்கு தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் ஐங்கால தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் இருக்கிறார்கள், ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் போது எப்படி எழுப்பப்படுவார்கள்? உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், சில சம்பவங்களை நாம் இப்போது வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்கிலும் கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இளைஞர்கள் காதிலே இயர்போனை மாட்டிக்கொண்டு லேப்டாப்பிலே அசிங்கமான விரசமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியே மௌத்தாகி இருக்கிறார்கள். இந்த இளைஞன் எவ்வாறு மறுமையிலே எழுப்பப்பட போகிறான்? அதே போன்று சுபகுத்தலாம் இரவெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது, இரவெல்லாம் அரட்டை அடிப்பது, இரவெல்லாம் பாவமான காரியங்களில் ஈடுபடுவது, சினிமா பார்ப்பது, படம் பார்ப்பது, ஃபேஸ்புக்கிலே உட்காருவது, 12-1 மணிக்கு தூங்குவது, ஃபஜ்ருக்கு எழும்புவதில்லை. இப்படி தூங்குகிற போது, ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் தூங்குகிற போது மௌத்தாகிவிட்டால் மௌத்து வருமா வராதா? அந்த நிலையில் மௌத் எழுதப்பட்டிருந்தால் வந்துவிடும். சுபஹு தொழாமல் தூங்குகிற ஒருவர் அந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார். மதுபானம் அருந்துகிற ஒருவர் மதுபானம் அருந்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் மௌத்தானால் அந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார். விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அந்த நிலையில் மௌத்தாகிவிட்டால் அவர் அந்த நிலையில் எழுப்பப்படுவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைமைகளை சிந்தித்து நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். அந்த ஆசை வந்தால் அதை நோக்கி நகர்வது நமக்கு இலகுவாக இருக்கும். என்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு அடியான் எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்வான். அல்லாஹ்விடத்தில் எந்த நேரமும் தௌபா செய்வான், இஸ்திக்பார் செய்வான். அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருப்பதை எந்த நேரத்திலும் உணர்ந்து கொண்டிருப்பான். ஒரு பாவம் செய்துவிட்டால் துடித்து போவான். அவனுடைய ஈமான் குறைகிற போது அதை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு என்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவடைந்து விடுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். அதனால தான் மௌத்தாகிற நிலையில் இருக்கிற ஒருவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். தல்கீன் தல்கீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த தல்கீன் எது தெரியுமா? மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்வது. சிலர் என்ன செய்வாங்க என்றால், சக்கராத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் பக்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படி அல்ல. உங்களுடைய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், தாயே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல வைக்க வேண்டும். தல்கீன் என்றால் சொல்லிக் கொடுப்பது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை தனக்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டு தியாகம் செய்த, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிறைய ஒத்துழைப்பு வழங்கிய, அதே நேரத்தில் முஸ்லிமாக மாறாமல் இருந்த அபூ தாலிபிடம் போய் உட்கார்ந்து
மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொல்லுகிறார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். என்னுடைய சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள், அதை வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவருக்கு அது நசீபாகவில்லை. அவர் முஷ்ரிக்காக இருந்த நிலையிலேயே மௌத்தானார் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைக்கு குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். அப்ப நாம் நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத் இப்ராஹிமிலே சொல்லும்போது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவான். இப்போ இம்மையிலும் அவர்களை உறுதிப்படுத்துவான், மறுமையிலும் உறுதிப்படுத்துவான். இம்மையிலே உறுதிப்படுத்துவது அவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றிருக்கும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இறுதி வார்த்தையை ஒருவர் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றால் அவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை இறுதியாக நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகமே வாழ்க்கை என்று நினைத்து, பொருளாதாரம் தான் எல்லாம் என்று நினைத்து, பெரிய வீடுகள், சொகுசான வாகனங்கள், பெருமை, பகட்டு, ஆடம்பரம், குழந்தைகள், அவர்கள் டாக்டர் ஆகுவது, என்ஜினியர் ஆகுவது, இதுதான் உலகம் என்று நினைத்து இந்த மார்க்கத்தை இரண்டாம் தரத்தில் வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை கடைசி நேரத்தில் வந்து ஜும்மா தொழுதுட்டு போகிறது, பெருநாளைக்கு தொழுத உடனே எழும்பிட்டு ஓடுறது, அல்லது யாராவது ஒரு மௌத்தானார் அவருடைய வீட்டுக்கு போய் ஜனாசாவை பார்த்துட்டு வர்றது, ஜனாசாவை தொழுவிப்பதில் கலந்து கொள்வதில்லை, ஒரு பயான் நடக்கும் அந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை, குர்ஆன் வகுப்பு நடக்கும் அந்த வகுப்பிலே கலந்து கொள்வதில்லை. இதெல்லாம் அவருக்கு செகண்ட் திங்க். செகண்ட் திங்க் என்றால் சில நேரங்களில் செகண்ட் திங்கும் கிடையாது, இரண்டாம் பட்சமும் கிடையாது, அவர காலுக்கு கீழே. இதெல்லாம் செகண்ட் திங்க் என்றால் சில நேரம் ஒரு கல்யாண வீடு அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், செகண்ட் திங்காக இருக்கும், இருந்தாலும் போய் வருவார். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிலரை பள்ளிவாசலிலே தொழுவித்த இமாம் ஒரு அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹ்வை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்று எழும்புவார். ஆனால் இவர் ஓடி விடுவார். அல்லாஹ்வை பற்றி சொல்வது இவருக்கு ஒரு மேற்று இல்லை. அதே நேரத்திலே ஒருவர் எழும்புகிறார், ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு பொலிட்டிஷியன் அல்லது ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு சகோதரர் எழும்பி சொல்றார், இப்போ ஊரில் ஒரு இதுக்கு ஆக்ஷன் போட போகிறார், உடனே உட்கார்ந்து விடுவார். இப்போ நிலைமையை பாருங்கள். அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன், குர்ஆன், சுன்னா என்றால் இவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு என்ன பண்றாங்க? நிறைய பேர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எத்தனை மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்து சேர்கிறார்கள்? அவர்களுடைய உள்ளத்தில் இந்த ஹுத்பாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன? அதே நேரத்தில் இவர்கள் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கத்தை உடையவர்களாக இருந்தால் அல்லது கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர்களாக இருந்தால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கிறது, இலங்கை போட்டி போடுகிறது, அல்லது இலங்கையும் இன்னும் ஒரு முக்கியமான டீமும் மோதுகிறது என்று சொல்லும் போது அதற்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? வெள்ளிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 ஜும்ஆக்களை யார் வேண்டும் என்று விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் நேர காலத்தோடு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருடைய பெயரை மலக்குகள் பதிந்து கொள்வார்கள். அவருக்கு இன்னென்ன நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா நசீபாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிற இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வாழுகிறார். இது ஒரு குரூப். இன்னும் ஒரு குரூப் ஜும்மாவும் கிடையாது, இந்த தொழுகை கூட கிடையாது. மார்க்கத்தை பற்றி பேசுவது அவர்களுக்கு அலர்ஜி. மார்க்கத்தை பற்றி பேசுகிறவர்களை கண்டால் பிடிக்காது. மார்க்க பேச்சு பேசுகிற இடங்களில் உட்கார மாட்டார்கள். மார்க்க விஷயங்களில் ஈடுபடுகிறவர்களுடைய வீடுகளுக்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பான நண்பர்கள் தான் தேவை, நாகரிகமான நண்பர்கள் தான் தேவை. குடிக்கக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய, வீட்டிலே ஜாஹிலியத்தான முறையில் மனைவியும் ஏனையோரும் ஒன்றாக உட்காரக்கூடிய, கிளப்புகளுக்கு போய் உட்காரக்கூடிய, ஹோட்டல்களிலே போய் பர்த்டே கொண்டாடக்கூடிய இப்படியான நண்பர்கள் தான் தேவை என்று இன்னமொரு கூட்டம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாம் நம்ப முடியுமா? அவர்களுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வருமா?
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வர வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை படிக்க வேண்டும். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதனால் இறுதி வார்த்தையாக அது வந்து விடாது. அப்படி என்றால் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத நிறைய பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எத்தனை பேருக்கு நமக்கு பொருள் தெரியும்? லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆழ் மனதில், இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் வருகிறது, ஒரு டெலிகிராம் வருகிறது, அல்லது உங்களுடைய உறுதி ஒரு டீட் இருக்கிறது, இதிலே உள்ள ஒரு மேட்டரை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வது போன்று எத்தனை பேர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய பொருளை அறிந்து கொள்வதற்காக அட்லீஸ்ட் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஆசையினால் ஆக குறைந்தது 5 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய பொருளை சரியாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆழ்மனது உணர்வோடு ஒரு மௌலவியிடம், ஒரு ஆலிமிடம் போய் ஷேக் இதற்குரிய கருத்து என்ன என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நம்மில் எத்தனை பேர் கேட்டிருப்போம் என்று கேட்டால் கிடையாது. நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ வெள்ளிக்கிழமை கடைசி நேரத்தில் போய் ஜும்மா முடிகிற நேரத்தில் போய் ஜாயின் பண்ணி தொழுதுட்டு வந்தால் எல்லாம் ஹலாஸ் சுவர்க்கம் போயிடலாம் என்று. அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلو من قبلكم, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், வறுமைகள் வராமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைந்தால்தான் நமக்கு நிம்மதி. இது கொத்துபா ஓதுறவருக்கோ அல்லது மௌலவிக்கோ அல்லது பள்ளிவாசல் தலைவருக்கோ உரிய பிரச்சனை அல்ல, ஒவ்வொருவருக்கும் உரிய பிரச்சனை. திடீரென மௌத்து வருகிறது பார்க்கிறோம். அதுவும் மறுமை நாள் நெருங்கும் போது மௌத்துல் ஃபஜ்ஆ என்ற திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம். நல்லா தானே இருந்தார் என்று சொல்றோம், இப்பதான் என்னோடு பேசிவிட்டு போனார் என்று சொல்றோம், இப்பதான் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தூங்கினார் என்று சொல்றோம், எழும்பவில்லை, ஹார்ட் அட்டாக். இப்பதான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் பைக்கில் போனார், ஆக்சிடென்ட். அந்த இடத்தில் நாம் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மௌத் திடீரென வரும். இந்த திடீர் மௌத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்வு இருக்கிறது, அது நீண்ட வாழ்வு. மஹ்ஷரிலே போய் நிற்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு வந்து பேசுவான். மஹ்ஷரிலே அல்லாஹ் வந்து நம்மோடு நேரடியாக பேசுவான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். இதெல்லாம் ஈமான். இதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு காஃபிர். நாம் எல்லாவற்றையும் நம்புகிறோம். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும். வதஷது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்லுகிற செய்தி நம்புகிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மௌலவிய பிரச்சனை இல்லை. சிலருக்கு இந்த விஷயங்களை பேசும்போதே அலர்ஜி, இதை கேட்கிறதே அவங்களுக்கு ஒரு ஜாதி விருப்பமில்லாத விஷயமாக மாறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கலிமாவுக்குரிய அர்த்தத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்குரிய அர்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் தேடி படிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் போது அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும். நம் எல்லோருடைய இறுதி வார்த்தையாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அல்லாஹ் ஆக்க வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.